நம்ம அங்க சத்தம். வாப்பா வா, வந்துட்டியா? இந்த குற்றவாளி கூண்டிலே நின்று கொண்டிருக்கிறாரே, இவர் யார் தெரியுமா? பிரபல சீட்டிங் சாம்பியன் குரங்கு குப்பன். என்னம்மா ஸ்பெஷல் இன்னைக்கு? எக்கு கறி செய்யலான்னு இருக்கேன்ப்பா. அண்டா கறியா? ஆமாப்பா. ஓகேமா. முட்டை கறி. எப்படிமா? ஈஸியா அது? ஈஸியானது, டாபா ஸ்டைலு. ஓகேமா, எப்படி செய்யணும்னு சொல்லி தரியா? வாப்பா. ஃபர்ஸ்ட் வந்து எண்ணெய் போட்டுக்கணும்ப்பா. ஓகே, எண்ணெய் போட்டு நல்லா சூடாக வைக்கணுமா? ஆமாப்பா. ஃபர்ஸ்ட் என்னமா போடணும்? ஃபர்ஸ்ட் வந்து வெங்காயம் போட்டுக்கணும்ப்பா. இது பெரிய சைஸ் வெங்காயம் வந்து 2 எடுத்துருக்காப்பா. 8 முட்டை செய்ய போறேன். 8 இல்ல 7 பாயில்டு எக் போட்டு முட்டை கறி செய்ய போறேன். தேவையான அளவு பெரிய சைஸ் வெங்காயம். நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டியா? இத பாருப்பா, கோல்டன் கலர் வந்துச்சா? இது வந்து 2 இன்ச்சி இஞ்சி. இன்ச்சா? அப்பா கோவத்துல பேசுறப்ப கரெக்ட் எல்லாம் பண்ண முடியாது, நீ நில்லு. ஆமா, இன்ச்சா இஞ்சியா? இஞ்சி. ஓ, 2 இன்ச்சு இஞ்சா? ஓகே ஓகே. ஒரு பல்லு பூண்டு. ஓகே, போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கணும். தேவையான அளவு உப்பா? கொஞ்சோண்டு சேர்த்துக்கணும், கொஞ்சோண்டு உப்பு. அப்பதான் சீக்கிரமா வேகும். பெரிய சைஸ் தக்காளி. தக்காளி போட்ட உடனே தான்மா சமையல்லே ஒரு கலர் வந்துருக்கு. ஆமாப்பா, நான் உனக்கு எப்பவுமே தக்காளினா ரொம்ப பிடிக்கும். எக் கறி வந்து ரொம்ப ஈஸியானது, செலவு கம்மியானது, வீட்லயே நீங்க வந்து சமைச்சு சாப்பிடலாம். கரெக்டாமா? கரெக்ட்பா. சமையல் ஒரு கலை, நல்லா ரசிச்சு செய்யணும். சம்பாதிக்கிறது சாப்பிடுறது தான். இது வந்து ஈஸியான சமையல், நிறைய செலவும் கிடையாது. ஓகே, எல்லாமே வீட்டுல இருக்க பொருள் வச்சு செஞ்சிட வேண்டியதான். சூப்பர்மா. இப்ப என்ன வதக்கிட்டியாத? அதான் இது தக்காளி தான் வேகட்டும். ஓகேமா, நம்ம வதக்கிட்டியா நல்லா? இந்த பாருப்பா, இதுல வந்து என்னென்ன போட்டிருக்கேன்? எண்ணெய் போட்டிருக்கேன், வெங்காயம் போட்டிருக்கேன், தக்காளி, இஞ்சி, பூண்டு போட்டு உப்பு போட்டு கொஞ்சோண்டு வதக்கி எடுத்தாச்சு. இதை ஆற வச்சு மிக்சியில போட்டு பேஸ்ட் பண்ணிட வேண்டியதான். ஓ, இப்போ இதை வதக்குனதை வந்து மிக்சியில போட்டு நீ பேஸ்ட் பண்ணணும். ஆமா. இப்போ வந்து ஆயில் போட்டு, இந்த பாரு, ஆயில் போட்டு இந்த முட்டை வந்து பாயில் பண்ணி வச்சிருக்கேன் நானு. ஓகே, எத்தனை முட்டை? 7 முட்டை இருக்கு பாரு. ஓகேமா, போடுமா. ஒண்ணு இது வந்து அப்படியே போடக்கூடாது. ஓகே, கொஞ்சம் வந்து கீரல் போட்டுக்கலாம். எப்படிமா கீரல் போடணும்? இந்த பாருப்பா, கீரல் போட்டா இந்த கிரேவி எல்லாம் உள்ள போகும். ஓகே, அவ்வளவுதானா? அவ்வளவுதான். என்ன பண்ணணும் நெக்ஸ்ட்? அப்படியே ஃப்ரை ஆயிடுமேமா இது? அத வந்து வெறும் இது பண்ணக்கூடாது. கொஞ்சம் மிளகாய், மஞ்சள், உப்பு சேர்த்துக்கணும். இந்த பாரு, போடு. காஷ்மீரி மிளகாய் தூள், மஞ்சள், உப்பு. ஓகே, காஷ்மீரி மிளகாய் தூள், மஞ்சள், அதுக்கப்புறம் உப்பு போட்டு நல்லா கிரேவி இது ஃப்ரை பண்ணிக்க வேண்டியதான். ரொம்ப ஃப்ரை பண்ணக்கூடாது. என்ன இன்னைக்கு வாய் கொளறுது ரொம்ப? அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமா பாக்குறதுக்கே செம்மையா இருக்குமா? வெள்ளை கலர் முட்டை எல்லாம் ரெட் கலர் முட்டையா மாறிடுச்சு. ஆமா, இது வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டதுனால. சூப்பர்மா, பாக்குறதுக்கே செம்மையா இருக்கு. இது வந்து எடுத்து வச்சிடணும். அவ்வளவுதானா? அவ்வளவுதான். அதுக்கப்புறம் செய்ய வேண்டியதெல்லாம் இருக்கு. ஓ, கிரேவி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த முட்டையெல்லாம் போடணும். கரெக்ட்டா? ஆமாப்பா. பாத்தியா? அதே கடாய் தான். எண்ணெய் போட்டிருக்கேன், பட்டை, ஸ்டார் பூ, இது வந்து ஏலக்காய், ஓகே, சீரகம் கொஞ்சோண்டு. வியூவர்ஸ் பாத்தீங்களா, நம்ம அம்மா வந்துட்டு நல்ல ஸ்மெல் வர்றதுக்காக இந்த இன்கிரிடியன்ட்ஸ்லாம் யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் இதப்பா, அந்த பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன்லப்பா. ஆமா, மிக்ஸில போட்டு அரைச்சு வச்ச பேஸ்ட் அத போடணும்ப்பா. வாவ், இது எந்த கலரும் சேர்க்கலல? எந்த கலரும் சேர்க்கலாம், வெறும் காஷ்மீரி மிளகாய் தூள் தான். அதுதான் அந்த கலர் கொடுக்குது. அம்மா, பாக்குறதுக்கே நல்லா ஹோட்டல் ஸ்டைல்ல இருக்கேம்மா. தாபா ஸ்டைலா? வேற என்னென்ன ஆட் பண்ண? இப்போ மஞ்சள், மங்களகரமான மஞ்சள் கொஞ்சோண்டு. இது வந்து காஷ்மீரி மிளகாய் தூள், நான் 2 ஸ்பூன் சேர்க்கிறேன். ஓகே. இது கரம் மசாலா. இது வந்து சீரகத்தூள். அதுக்கப்புறம் வந்து தனியாத்தூள். ஓகே, நெக்ஸ்ட் என்னமா பண்ண போற? இதப்பா, இந்த தண்ணி பாது, இந்த மிக்ஸி ஜார்ல வந்து தண்ணி ஊத்தி அதையும் கலந்து போட்டுரு. கரெக்ட்டா? கலந்து நல்லா கலக்கி விட வேண்டியதான். அவ்வளவுதான், கிரேவி ரெடி இல்ல? ஆமா, கொஞ்சம் மூடி வச்சு கொஞ்சம் திக்னஸ் வரட்டும். இந்த மசாலா ஸ்மெல்லாம் போடும். நம்ம கிரேவி ரெடி ஆயிடுச்சா? பாப்பா, ரெடி ஆயிடுச்சு. பாக்குறதுக்கே செம்மையா இருக்கேம்மா. அம்மா, கடைசி வரைக்கும் நீ முட்டையே போடலையேம்மா? இருப்பா, போடுற, அவசரப்படக்கூடாது. இது வந்து ஈஸியான சமையல், செலவும் மிச்சம். ஆமா, வீட்லயே எல்லா பொருள் இருக்கு, ஈஸியா சமைச்சு முடிச்சிடலாம்.
என்ன முட்டை போட்டுறணுமா? முட்டை போட்டுறணும், அவ்வளோதான். ஃப்ரை பண்ண முட்டையை கிரேவிக்குள்ள போட்டுறணும், கரெக்டா? கடைசியில் கசூரி மேத்தி போட்டுவிட வேண்டியது. என்ன வாய் ஒளருது? கசூரி மேத்தி போட்டுற வேண்டியதான். அம்மாவுடைய சீக்ரெட் இன்கிரீடியன்ட் அது கசூரி மேத்தி, கரெக்டா? ஈஸியான சமையல், சமைச்சு சாப்பிடுங்க, ஹோட்டலுக்குலாம் போகாதீங்க. ஓகே. இது வந்து சாப்பாட்டுக்கு, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். சூப்பர்மா. டியர் வியூவர்ஸ், பேச்சுலர்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இதை வந்து வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு வந்து தெரியப்படுத்துங்க, கரெக்டாமா? கரெக்ட். இப்போ ஃபைனல் டச் வந்து கசூரி மேத்தி. இது போட்டால் தான் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. வியூவர்ஸ், நம்ம அம்மா வந்து எவ்வளோ க்யூட்டாக வந்து எக் கறி எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்களும் இதை வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மேலும் வேறு ஏதாவது டிஷ் உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா அதையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா எங்கள் அம்மா அதை எப்படி செய்யணும்னு சொல்லி தருவாங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். Until then, take care, stay safe and love you all.